விரைவில் தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்குது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள்? உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு கருத்து கணிப்பை வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. என்னை பொறுத்தவரை திமுக ஆல்ரெடி ஒரு 5000 ரூபாவை எல்லோருக்கும் முன்பணமாக கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபா ஃப்ரீயாக போட்டு விட்டுருக்கு. தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு தகுதியுள்ள குடும்ப தலைவி போட்டிருக்கிறது. அதுவும் ஒரு லஞ்சம். ப்ளஸ் இனி வெற்றி பெற்றால் 2000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி 800 சலுகையும் தூக்கி அறிந்திருக்கிறது. மொத்தமே இனிமேல் தேர்தல் வரும்போது ஓட்டுக்கு ஒரு 2000 3000 வரை கொடுப்பார்கள். அதிமுகவும் கொடுக்கும், திமுகவும் கொடுக்கும். 2 கட்சிகளும் போட்டி போட்டு மக்களுக்கு லஞ்சத்தை வாரி வழங்குவார்கள். இப்போவே மொத்தம் 10 லட்சம் கோடி ரூபாவை தமிழ்நாடு அரசு கடனாக வாங்கி ஒவ்வொரு மக்கள் தலையிலும் 1 லட்சம் ரூபா கடன் சுமையை ஏற்றி இருக்கிறது. எனவே இது ஒரு திராவிட மாடலின் கேவலமான ஒரு ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றது மாற்று கருத்தில்லை. நம் மக்கள் என்ன லஞ்சம் வாங்குகிறார்கள், அரசாங்கம் அதைவிட லஞ்சம் வாங்குகிறது. மொத்தமே இந்த நாடு குட்டிச்சோறாய் போய்கொண்டிருக்கிறதை கவனித்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கிறோம், அந்த நாடு நல்லாக வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாட்டு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நாட்டில் உள்ள தலைவர்களுக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, நாங்கள் நிதானமாக இருந்து இந்த ஊழல் கட்சிகள், இந்த 2 கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என்றது என்னுடைய கருத்து. ஸோ தயவு செய்து ஊழல் கட்சிகளுக்கு உங்கள் ஆதரவை கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் இப்போது வருகிற விஜய் கட்சிக்கு ஆதரவு வழங்கலாம் சொன்னால் அது ஒரு மோசமான கட்சியாக இருக்கிறது. அதுக்கும் ஆதரவு வழங்கக்கூடாது. என்னுடைய முழுமையான ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய மத வழிபாடு சம்பந்தமான அவருடைய கொள்கையிலே எனக்கு தமிழர் வழிபாடு, தமிழர் வழிபாட்டு முறையிலே எனக்கு அவர்களோடு ஒத்து முரண்படுகிறேன் நான். ஆனால் மற்ற கொள்கை எல்லாமே நாம் தமிழர் கட்சி மிகச்சிறந்த கட்சியாக என்னை பொறுத்தவரை நான் முன்மொழிவேன். பிரியமானவர்களே, எனவே இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஓட்டளித்தால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். காட் பிளஸ் யூ. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். காட் பிளஸ் யூ காய்ஸ்.